சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். கனவு காங்கிரஸ் கட்சி என்பது திமுகவை விட்டு வெளியே வர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில பாஜகவினுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள் அங்கே உள்ள இருந்து கொண்டு சில சலசலப்பை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாடு வரலாற்றிலே ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சியில இருந்து முன்னாள் முதலமைச்சர் இன்னொரு கட்சிக்கு வந்து சேர்ந்தா வரலாறே கிடையாது. அந்த வரலாறை இன்னைக்கு தமிழ்நாடு உருவாக்கி இருக்குது. நீங்கள் அதாவது ஹைதராபாத்தில் வந்து ஆதவ் அர்ஜுனாவும் ராகுல் காந்தியும் ரகசிய சந்திப்பு வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி பரவும் போது இந்த செய்தியும் கூட சேர்ந்து பரவுச்சு. இன்னைக்கு வரையும் அதே மோடி வாயிலையும் அமித்ஷா வாயிலையும் எடப்பாடி தலைமையிலான கூட்டணி அப்படின்னு எங்கேயாவது வந்திருக்கா? என்டிஏ கூட்டணி, என்டிஏ அலையன்ஸ். டெய்லி ஒரு கட்சி வருது சார். இப்போ வரையும் நிக்கல. தினம் ஒரு கட்சி இது வந்து நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தரோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அன்னாரி வாழை தினம் ஒரு கட்சி நீங்க கூட பார்த்துருப்பீங்க. அதனால 20 தலை இருந்துச்சு, 2024 30 தலையா இருக்கு, 32 தலையா இருக்கு அப்படின்னு பாப்பீங்க. 32 தலைவர்கள் அமரக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு அந்த பிரச்சார கூட்டம் நடக்கும். அதனால அதாவது இன்னைக்கு பெரியார் படத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதிமுக மார்ச் 1 மோடி பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் பெரியார் படம் வைக்கப்பட்டது. வைத்த ஒரு சில மணித்துளிகளில் அது அகற்றப்பட்டது. இது அதிமுகவா? இதே தென் மாவட்டங்களில் ஃபோக்கஸ் பண்ணி மதுரையில் என்ன பிரம்மாண்டத்தை காட்டணும். ஏன் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சிக்கு வந்தோடனே ஒரு வேற இடமே கிடைக்கலையா அவங்களுக்கு பிரச்சார கூட்டம் நடத்துவதற்கு? அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக வந்த காரணத்தினால் பயந்து கொண்டு, என்னடா தென் மாவட்டங்களில் நமக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு பயந்து கொண்டு அண்ணன் பிரதமர் மோடி அவர்களை மதுரைக்கு வர வச்சு ஒரு பெரிய கூட்டத்தெல்லாம் நடத்துகிறாங்க. ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் ரஜினி அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். பிரதர் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். இப்போ பலருக்கு பல குழப்பம், ஆனால் கூட்டணிக்குள்ளேயே குழப்பம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் வந்து திமுக கூட்டணி மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி பங்கீடில் வந்து திமுகவுக்கும் இந்த காங்கிரஸுக்கும் இந்த இழுபறிக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இழுபறின்றது ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் பரப்புகிற ஒரு பொய் குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன் நான் சொல்லனா, பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு தினம் ஒரு கட்சி அன்னாரி வளையத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு ஆல்ரெடி 2 கட்சிக்கு தொகுதி பங்கீடே பண்ணி கொடுத்தாச்சு. 2 தொகுதின்னு சொல்லி IUMLக்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கும். அப்படி நாங்கள் தொகுதி பங்கீட்டையும் பேச்சுவார்த்தை குழுவையும் அமைத்து சிறப்போடு செயல்பட்டு வருகிறோம். இன்று வரையில் அதிமுகவில் பேச்சுவார்த்தை குழு என்று ஏதாவது அமைக்கப்பட்டிருக்குதா? இந்த நேரம் வரை அதிமுகவில் இதுவரையில் பேச்சுவார்த்தை குழு என்பதே அமைக்கப்படவில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாங்கள் தைரியமாக அன்னாரிவாளையத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு நான் தொடர்ந்து சவால் விட்டு வரேன். அவருக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால் பேச்சுவார்த்தையை ராயப்பேட்டை ஆஃபீஸில் நடத்தட்டோன்னு சொல்லிட்டு. இவர் பேச்சுவார்த்தைக்காக டெல்லி போயிட்டு, முந்தனத்து கூட போனார், டெல்லி போயிட்டு அமித்ஷாவை சந்தித்து விட்டு பேச்சுவார்த்தையை அவர் டெல்லியில் மேற்கொள்ளும் அளவிற்கு அவர் தான் தள்ளப்பட்டிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அது மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படவில்லை என்பதை டெல்லி போயிட்டு வந்து செய்தியாளர் சந்திப்புல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்றாரு, எங்க கூட்டணி வந்து சுமூகமாக தான் போகுது, ஆனால் அந்த திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்குள்ளேயும் ஒரு குழப்பம் இருக்கு, கூட்டணிக்குள்ள பெரும் குழப்பம் இருக்கு சொல்றாரு. அதாவது பேச்சுவார்த்தை என்பது முதற்கட்டத்திலே முடிவது பேச்சுவார்த்தை அல்ல. 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம்னு சொல்லி இது இந்த தேர்தல் மட்டும் இல்லை. கடந்த கால தேர்தலில் நீங்கள் எந்த தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கனாலும், எந்த கூட்டணி அமைக்கப்பட்டாலும் பேச்சுவார்த்தை என்பது ஃபர்ஸ்ட்லேயே முடியாது. அது அடுத்த கட்டம் போகும். அதாவது பலருடைய கனவு காங்கிரஸ் கட்சி என்பது திமுகவை விட்டு வெளியே வர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள், இன்னும் சொல்லணும்னா பாஜகவினுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள் அங்கே உள்ள இருந்து கொண்டு சில சலசலப்பை ஏற்படுத்துகின்றன. இதற்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸோடு சுமூகமான ஒரு உறவை தான் மேற்கொண்டு வருகிறது. காங்கிரஸ் விட்டு போயிடுமா, காங்கிரஸ் வந்து விட்டு போகிற மாதிரி சொல்றாங்களே, அதெல்லாம் ஒரு பிம்பமாக தான் நான் பார்க்கிறேன். இன்னொரு விமர்சனம் வந்து ரெகுலராக வந்து சொல்றாங்க, அதாவது திமுக வந்து காங்கிரஸை கழட்டி விட பார்க்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து திமுக மேலே வைக்கிறாங்க. யார் வைக்கிறது? இது வந்து வைக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய எண்ணமாக இருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கூட்டணியாக அமைக்கப்பட்டு தேமுதிக வந்துருச்சு. அதாவது தமிழ்நாடு வரலாற்றிலே ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சியில இருந்து முன்னாள் முதலமைச்சர் இன்னொரு கட்சிக்கு வந்து சேர்ந்தா வரலாறே கிடையாது.
அந்த வரலாறை இன்னைக்கு தமிழ்நாடு உருவாக்கி இருக்குது, திமுக உருவாக்கி இருக்குது. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் இங்க வந்து சேர்ந்திருக்கிறார். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் யாரு வெளியே வருவா? எல்லா கட்சியும் ஸ்ட்ராங்கா இருக்கு. காங்கிரஸ்ல சில விஷயங்கள் வந்து பண்ணுவோம், காங்கிரஸ் வெளியே வருதுன்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு அண்ணன் செல்வ பெருந்தகையா இது அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ப சிதம்பரமாக இருக்கட்டும், வீட்டுக்கு போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. பேச்சுவார்த்தை எங்களுடைய முதல்வர் நடத்தியிருக்காங்க. இன்னைக்கும் பேச்சுவார்த்தை தொடர இருக்கிறது. நாம் இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் கூட பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதனால பேச்சுவார்த்தை தொடரும். பேச்சுவார்த்தை வந்து ஒரு 2 கட்டம் 3 கட்டம் 4வது கட்டம் போறதுனால அது வந்து கூட்டணி உடைஞ்சிருமா அப்படின்றது சிலருடைய எண்ணமாக இருக்கலாம். அந்த இடத்திற்கு தமிழ்நாடு இடம் கொடுக்காது, திமுக இடம் கொடுக்காது, காங்கிரஸும் இடம் கொடுக்காது. ஓகே, குறிப்பா எங்களோட கூட்டணி வந்து எண்ணிக்கைக்கான கூட்டணி இல்ல, எண்ணங்களால சேர்ந்த கூட்டணின்னு முதல்வர் சொல்றாரு. இப்ப இந்த தொகுதி எண்ணிக்கையில தானே போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. போன முறை IUML பெற்ற தொகுதிகள் 3 அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். இந்த முறை இருக்கிற ரியாலிட்டியை சொன்னோம். 2 தான், அவங்க 5ல் நின்னாங்க. நாங்கள் ரியாலிட்டியை சொல்கிறப்போ இதே IUML எண்ணிக்கை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னா 5லே நின்று இருக்கோம். நாங்கள் சொல்கிறோம் எண்ணிக்கை நிறைய கூட்டணி உள்ளே வந்திருக்கு, நீங்கள் அதுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அதிதாவது திமுக சைடும் சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், கூட்டணி கட்சிகளும் சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் எல்லா கூட்டணிக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 170லேருந்து 180 இடம் வரையும் திமுக நின்றாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போது எல்லா கூட்டணி கட்சிகளும் அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும். அப்படி இருந்தால் தான் திமுக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதனால தான் கூட்டணி கட்சிக்கிட்ட சொன்னோம். IUML வந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஒத்துழைப்பு தந்து இன்றைக்கு பேச்சுவார்த்தை சைன் ஆயிடுச்சு. அதாவது ஒப்பந்தம் சைன் ஆகிட்டு அவங்களுக்கு 2 தொகுதி இது ஒதுக்கப்பட்டோம். இல்லை எங்களுக்கு வந்து நம்பர்ஸ் தான் முக்கியம். ஒன்று சொல்றேன், இதே பிஜேபி அப்படி தானே இருக்கு. 41 தொகுதிகள்ல 31 தொகுதிகள் தானே கேட்டுட்டு இருக்கு. அவங்க எண்ணிக்கையை தானே பார்க்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாண்டு கொடுக்கக்கூடிய தொகுதிகள் இவ்வளோதான். ரியாலிட்டியை சொல்கிறோம். இது ஒன்றும் திமுகவுடைய இது வேட்பாளர்கள் நிறைய இடத்துல நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் கிடையாது. இருக்கிற எண்ணம் வந்து நிறைய கட்சிகள் வந்திருக்கு. நேற்றுக்கு கூட ஒரு கட்சி வந்திருக்கு. தினம் கட்சிகள் வந்து ஆட் ஆகிட்டே வருது. ஏன்னா ஓரணியில் என்றைக்கு எங்களுடைய தலைவர் ஓரணியில் தமிழ்நாடு அதாவது ஒன்றாக வெல்வோம் என்று என்றைக்கு சொன்னாரோ அன்னையிலிருந்து அதிமுக கூடாரம் சரி, மற்ற கூடாரம்லாம் சரி, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓரணியில் தலைவர் தளபதிக்கு பின்னால் வந்து நிற்க தொடங்கி இருக்கிறாங்க. தினம் ஒரு கட்சி வருது. எல்லாருக்குமே அதாவது பகிர்ந்தளிக்கணும். ஒரு வீட்டில் தந்தை இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தந்தை என்ன பண்ணுவார்னா, உணவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கணும். அப்படி பகிர்ந்தளிக்கிற போது புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் பகிர்ந்தளிக்கணும். இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருணாஸ் அண்ணா வந்திருக்காரு, ஆனால் தனியரசு அண்ணா வந்திருக்காரு, இது நெல்லை முபாரக் வந்திருக்காரு. இப்படி பல கட்சிகள் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறது. தொடர்ந்து இணைத்து கொண்டே இவர் தமிழ்முன் அன்சாரி எல்லாம் வந்திருக்கார். இப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கெல்லாம் தொகுதி ஒதுக்கீடு செய்யணும். அப்படின்றப்போ நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை அவர்கள் பரிசீலிக்க வேண்டும். அவர்கள் சில கோரிக்கையை வைக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்பதை எங்களுடைய தலைமையும் எங்களுடைய பேச்சுவார்த்தை குழுவும் வந்து முடிவு பண்ணும். இப்படி ஒரு காலகட்டம் இருக்கிற போது இட் டேக்ஸ் டைம். ஸோ அவங்க டிசைட் பண்ணணும். அவங்களுக்கு மேலிடம் இருக்குது. அவங்க வந்து இதை கன்சிடர் பண்ணணும். அவங்கக்கிட்ட பேசணும். பேசிட்டு வருவாங்க. இதற்கான நேரத்தை இவங்க கூட பேசிட்டாங்க. ஹைதராபாத்தில் போய் ராகுல் காந்தி ஏதாவது இது சொல்றவங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவே இருக்காதா? அதாவது இந்தியா நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர், பிரதமர் வேட்பாளர் அவர் போய் இவர் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவரெல்லாம் போய் சந்திப்பாரா? இவர் அப்படியே ஒபாமா. இவர் ஹைதராபாத்ல போய் உக்காந்துட்டா ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு பெரிய லீடர். பிரதர், இன்னொரு விஷயமும் வந்து பரவணுச்சு. அதை நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அதாவது குறிப்பா வந்து காங்கிரஸுக்கு வந்து 2021 திமுக நீங்க கொடுத்ததை நாங்க ஏத்துக்கிட்டோம். அப்ப எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. இப்போ உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு தரதுக்கு தாவேக்கா இருக்கு, எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதனால நாங்க இழுபறியா நாங்க கேட்கிற தொகுதியை கேட்டே ஆகும் அப்படிங்கிற ஒரு அப்படின்னு யாரு சொன்னது? இல்ல அப்படியும் பரவல. பரவுதுன்ற பட்சத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பரவுறதுன்றது வேறு. மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுல் காந்தியும் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்த பேசியிருக்காங்களா? நீங்க பரவுற விஷயம் வந்து பரவும். நீங்க கூட தான் வந்து வேற சேனல்ல வேலை செய்யற மாதிரி வந்து பரவுச்சுன்னா நான் வந்து உங்ககிட்ட வந்து கேட்கலாமா, என்ன பிரதர் நீங்க வந்து இன்னொரு சேனல்ல வேலை செய்றீங்களா அப்படின்னு. அதாவது பரவுறதுன்றது என்னைய கூட தப்பா போடலாம், இல்ல என்னைய கூட நான் வந்து வேற கட்சியில இருக்கிறேன்னு போடலாம். அதனால பரவுறது என்பது வேறு. பரவுறது வந்து இன்னைக்கு வந்து செய்தியை வந்து பொய்யான செய்திகளை பரப்பிவிடுவதில் நம்பர் 1 எதிரில் இருக்கிற எதிரணியர்கள்லாம் செயல்படுறாங்க. நம்ம அதை வைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை.
நான் கேட்கிற ஒண்ணே கேள்வி எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னா, நீங்க வந்து இந்த செய்தி பரவல சொன்னீங்க. அதாவது ஹைதராபாத்ல வந்து ஆதவ் அர்ஜுனாவும் ராகுல் காந்தியும் ரகசிய சந்திப்பு வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி பரவும் போது இந்த செய்தியும் கூட சேர்ந்து பரவுச்சு. அதான் சொல்றேன். ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர் வேட்பாளர் 2024ல பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர். அவர் வந்து அவர் வந்து ஒரு உச்சபட்ச ஒரு ஆளு. அவர் வந்து ஒரு கவுன்சிலர் இல்ல, ஒரு வார்டு மெம்பருக்கு கூட நின்னாலும் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் அந்த ஆள். அவரை போய் சந்திச்சாருன்றப்போ இது வேடிக்கையா இருக்கு. ஒரு தராதரில் ஒரு லீடர் எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் வேட்பாளர் அவரு போயிட்டு வந்து ஒன்றும் இல்லாத ஒருத்தர் போய் ஹைதராபாத்தில் போய் ரகசியமா சந்திச்சாருன்னா வேடிக்கையா இல்லை? அவருன்னா பெரிய லீடரா? அவர் அரசியலுக்கு வந்து 1 வருஷம், அதான் 2 வருஷம் ஆகுது. தாவி போய் அந்த கட்சியில் ஐக்கிய 6 மாசம் ஆகுது. வேலை செஞ்சார்ல தாங்க ஏங்க தாவி போறாள். கடைசியாக அவர் வந்து விசிகால இருந்தார். திமுகவில் எந்த பொறுப்புலையும் இல்லை. நீங்கள் அதை வந்து வாபஸ் வாங்க. திமுகவில் ஆதவ அர்ஜுனா ஏதாவது பொறுப்பில் இருந்தாருன்னா நீங்கள் காட்டுங்க. திமுகவில் அவர் கிடையாது. விசிகால இருந்தார். விடுதலை சிறுத்தைகள் இது கட்சியில் இருந்தார். அவரை நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களால் நீக்கி வைக்கப்பட்டவர். ஒரு புத்தக வெளியீட்டில் போயிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுனால நீ என் கட்சிக்கே தேவை வெளியே போன்னு துரத்தி விடப்பட்டவர். அவராலாம் போக கிடையாது. துரத்தி விட்டாங்க. அவரை துரத்தி விட்டு வேறு வழி இல்லாத அங்கே போய் சேர்ந்திருக்காரு. சேர்ந்த ஒருவர் அங்கே போய் நான் தான் மேலாண்மை பண்ணுறேன், நான் தான் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பண்ணிக்கிட்டோம். நீங்கள் அதுதான் நீங்கள் ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் போய் அவரை சந்திச்சாருன்றது ஒரு அபத்தமாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவர்லாம் இது வந்து அவருக்கு அதுக்கெல்லாம் போச்சுன்னா வந்து என்னடா நான் போய் அவரெல்லாம் சந்திப்பேனா அப்படின்னு ராகுல் காந்தியை சிந்திப்பார். இதெல்லாம் வந்து போய் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த இடத்துல ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேவும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணின்னு எங்கேயுமே பதிய வைக்கல. ஒரு பாயிண்ட். இன்னைக்கு வரையும் அதே மோடி வாயிலையும் அமித்ஷா வாயிலையும் எடப்பாடி தலைமையிலான கூட்டணி அப்படின்னு எங்கேயாவது வந்திருக்கா? என்டிஏ கூட்டணி, என்டிஏ அலையன்ஸ். இங்கே திமுக தான், திமுக தலைமையிலான கூட்டணி தான். நீங்கள் when it comes to பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதான் இந்தியா கூட்டணி. when it comes to தமிழ்நாடு எலெக்ஷன், it is டிஎம்கே அலையன்ஸ். திமுக தலைமையிலான கூட்டணி தான், நீங்கள் வந்து கூட்டணியாக இருக்குது. எதிரில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி மோடி வந்து பேசிட்டு போனார். ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இது மோடியோட பேசுகிற இடத்துல, அதாவது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பிரச்சாரத்தை தொடங்கிட்டோம், இந்தியா கூட்டணி எதிரில் இருக்கிற கூட்டணி இன்னும் பிரச்சாரத்தையே தொடங்கலன்னு. அவருக்கு ஒரு அறிவு கூட இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் கூட்டணி யாரும் உள்ளே வரல, நீங்கள் பிரச்சாரத்தை சீக்கிரம் வச்சிடுறீங்க. நீங்கள் பிரச்சாரத்தை நடத்தலைன்னு சொல்லக்கூடாது. திமுகவுடைய பிரச்சாரம் 1 வருஷம் முன்னாடியே தொடங்கிருச்சு. அது அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். கூட்டணியுடைய அதாவது கூட்டணி கட்சியுடைய பொதுக்கூட்டம் வந்து ஏன் வந்து நடைபெறலைன்னா, டெய்லியும் ஒரு கட்சி வருது சார். இப்போ வரையும் நிற்கல. தினம் ஒரு கட்சி இது வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தரோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ணாரி வாழ்வில் தினம் ஒரு கட்சி நீங்க கூட பார்த்துருப்பீங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், இன்னும் நிறைய கட்சி வருது. உங்களை மாதிரி தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய கட்சி வருது நாங்கள் பாமக வந்துச்சு உடஞ்சி போய் தான் உள்ள வந்துச்சு. அந்த மாதிரி காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி இருக்கு. அதனால அவர் வந்து எங்களை பார்த்து கூட்டணி வந்து பிரச்சாரம் நடத்தல அப்படின்லாம் பேசியிருக்காரு. அது வந்து வேடிக்கையா இருக்கு. இன்னும் எல்லா கட்சியும் சேர்ந்து தான் சார் பெரிய கூட்டம் வைக்க போறோம்னா எல்லா கட்சியும் சேர்த்து தான் வைக்க போறோம். உங்களை மாதிரி வந்து எந்த கட்சியும் வராதனால சீக்கிரம்லாம் வச்சிட மாட்டோம். ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு அல்ல இந்தியாவில் உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சார பொதுக்கூட்டம் எல்லா கட்சி தலைவரையும் வந்து மேடை ஏற்றுவோம். அப்போ நீங்கள் எண்ணி பார்ப்பீங்க, ஏன்னா 20 தலை இருந்துச்சு 2024 30 தலையா இருக்கு, 32 தலையா இருக்கு அப்படின்னு பார்ப்பீங்க. 32 தலைவர்கள் அமரக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு அந்த பிரச்சார கூட்டம் நடக்கும். அதனால இந்த சில்லறைங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீங்கள் ஹைதராபாத்தில் சந்திச்சாரு, ஹைதராபாத்தில் வந்து ரகசியம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ராங்காக இருக்குது, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு நான் வந்து செய்தி தொடர்பாளர் என்ற முறையில் சொல்கிறேன், இன்றைக்கு இரவு இல்லைன்னா நாளைக்கு காலையிலுக்குள்ள தேர்தல் அதாவது தொகுதி பங்கீடு முடிந்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி காங்கிரஸ் சந்தோஷமாக ஆனந்தமாக கட்சி பணிகளை தொடங்க இருக்கிறது. அதிகபட்சமாக எத்தனை தொகுதி வரைக்கும் காங்கிரஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, எங்களுடைய ஒரு நிலைப்பாடை ஏற்கனவே நாங்கள் வந்து வெளிப்படுத்தி விட்டோம். 25 தொகுதிகள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டோம். அதை அவர்கள் 41ஆக இருந்தார்கள். இப்போது அவர்களும் இறங்கி வந்து இன்பிட்வீன் 25 to 30 ஏதாவது ஃபைனல் ஆகுன்றது என்னுடைய ஒரு கணிப்பாக நான் பார்க்குறேன். எல்லாமே சுமூகமாக போய் கொண்டு இருக்கிறது. சுமூகமான பேச்சுவார்த்தை, அமைதியான பேச்சுவார்த்தை, எந்த ஒரு இழுபறியும் இல்லாத. அதாவது இந்த பொட்டி வாங்கி சில கூட்டணி கட்சிகள்லாம் போய் சேர்ந்துருக்கு அதிமுகவில், அந்த மாதிரி கிடையாத. இது பொட்டிக்காகவும் எண்ணிக்கைக்காகவும்
கூடப்பட்ட கூட்டணி அல்ல. இது கொள்கைக்கான உருவாக்கப்பட்ட கூட்டணி. மதவாதத்தை எதிர்த்து 2022 நினைக்கிறேன், 2022 அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். யூ வில் நெவர் எவர் ரூல் ஆஃப் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, ரூல் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேசியிருக்காரு. நீங்கள் ஒரு நாளும் தமிழ்நாட்டு மக்களை ஆள முடியாது என்று அண்ணன் ராகுல் காந்தி பேசியிருக்காரு. அதற்கான காரணம் ஏன்னா இங்கே திமுக இருக்குது. திமுக இருக்கிற வரையில் ஒரு நாளும் பாஜக தமிழ்நாட்டை ஆள முடியாது என்று பேசியவர் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள். அப்படிப்பட்ட அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவை எதிர்த்தாகிட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு தான் கூட்டணியோடு கைகோர்க்க வேண்டும் என்று அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து காதில் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நீங்கள் பேசும்போது ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னீங்க, அதிமுக கூடாரமே கிளம்பி இங்கே வந்து திமுகவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம். ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுக கூடாரத்தை விட்டே ஒதுக்கப்பட்டவர், அதாவது பொதுக்குழு கூட்டி நீக்கிட்டோம், அவர்கிட்ட ஓட் பேங்கே இல்லை அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்கிறாங்க. அவரை சேர்த்து வச்சு என்ன பண்ண? நம்பிக்கை துரோகிகள்னு நான் வந்து சொல்லணும்னா 2014 நினைக்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு செல்லும் போது இதுவரையில் 3 முறை அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்போதெல்லாம் சிறைக்கு போகிறாரோ அப்போதெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், இவர்கள் வணங்கக்கூடிய காவல் தெய்வம் என்று போற்றக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோ எஸ்பி வேலுமணியோ டிடிவி தினகரனையோ கை காமிச்சு விட்டு நீங்கள் முதல்வராக இருங்கன்னு அந்த அம்மா சொல்ல கிடையாது. அவங்க முன்னிறுத்தியது ஒரே தான், தனக்கு பிறகு அவர் முன்னிறுத்திய தலைவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஏன்னா அவர் நம்பிக்கைக்குரியவர். எப்போதெல்லாம் சிறைக்கு செல்கிறாரோ, வரலாற்றிலே அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்திற்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் சிறைக்கு போகும்போது அந்த முதலமைச்சர் பதவி பெற்றுக்கொண்டு மீண்டும் சிறையிலிருந்து அவர் வரும்போது மீண்டும் அந்த முதலமைச்சர் பதவி அவங்கக்கிட்டே தர்றதுன்றது இந்திய வரலாற்றிலே ஒரே ஒருத்தருக்கு தான் அந்த இடம், அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நீங்கள் அவரை கட்சியில் வந்து நீக்கினதை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதாவது இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க, இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும், இந்த மாதிரி விட்டுருப்பாங்களா, பெரிய இதாக நடந்திருக்குமே. இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமியை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா துரத்தி அடிச்சிருப்பாங்க. அந்த அம்மா காலில் விழுந்து பதவி பெற்றுக்கொண்டு இன்னைக்கு அந்த அம்மாக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்காரு அம்மையார் சசிகலா அவர்களுக்கு. அதாவது இன்னைக்கு பெரியார் படத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதிமுக மார்ச் 1 மோடி பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் பெரியார் படம் வைக்கப்பட்டது. வைத்த ஒரு சில மணித்துளிகளில் அது அகற்றப்பட்டது. இது அண்ணா திமுகவா? இல்லை, இது அமித்ஷா திமுகவா? மோடி வருகிற பட்சத்தில், பிரதமர் மோடி வருகிற பட்சத்தில் பெரியார் படம் தான் உங்களுக்கு என்ன? பெரியார் படத்தை ஏன் வச்சுட்டு எடுக்கிறீங்க? அப்போ அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று வரையில் ஒரு கண்டனமாக சொன்னாரா? ஒரே கூட்டணியில் தானே இருக்கிறீங்க. இப்போ எங்கள் கூட்டணியில் ஜனநாயகம் இருக்குது, மாற்று கருத்து இருக்குது. மாற்று கருத்து ஆமாம், ஒரு கருத்தை சொல்லுவார், நாங்கள் ஒரு கருத்து சொல்லுவோம். ஏன்னா எங்கள் கருத்து சுதந்திரம் இருக்குது. எங்களுக்குள்ள ஒரு தவறு செய்கின்ற பட்சத்தில் விமர்சிக்கக்கூடிய அதிகாரம் எல்லாருக்குமே இருக்குது. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் எங்களையும் வந்து இதை விமர்சிச்சிருக்கிறார். கடைசியாக நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசியிருக்கிறார். இப்படியெல்லாம் விமர்சித்தேன் என்று நான் இன்றைக்கு கவலைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன் என்று அதே அண்ணன் வேல்முருகன் பேசியிருக்கிறார். இதுதாங்க கூட்டணி. நீங்கள் பெரியார் படத்தை வச்சு அவமதிக்கிறாங்க, அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா இது வந்து அண்ணா திமுகவா? இதில் வேற அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் இன்னும் வந்து நடந்திருக்குன்னே தெரியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதனால் வந்து அதிமுக என்பது, நான் இதுக்கப்புறம் அதிமுக என்று சொல்வதற்கே அதற்கு தகுதி இல்லாத போயிடுச்சு. இன்னைக்கு முழுமையாக பாஜக கிட்ட போயிடுச்சு. இப்போது திமுக வந்து சேர்றாங்க, என்ன சொல்லிட்டு சேர்றாங்க? தாய் கழகமான திமுகவில் சேர்றேன். ஒரு அதிமுக காரனாவது தாய் கழகம் பாஜகவில் சேர்றேன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ திமுக இந்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களே வந்து தாய் கழகத்தில் சேர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து என்னை என்டிஏ கூட்டணியில் சேர்த்துக்கங்கன்னு கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருந்தார். எல்லா பிரச்சனையும் சந்திச்சு. இப்போ அதிமுகவே பாஜக கூட்டணியில் இல்லாத போது பலாப்பழ சின்னத்தில் நின்று ஓட்டு கேட்டவர் யாரு? பாஜக கூட்டணியில் இணைஞ்சு யாரு? பன்னீர்செல்வம், அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இதே ராமநாதபுரத்தில் அதிமுக செய்த வேலை, 11 பன்னீர்செல்வத்தை நிற்க வச்சாங்க அவரை தோக்கடிக்க. 11 பன்னீர்செல்வத்தை அதே ராமநாதபுரத்தில் அதிமுகவால் ஜெயிக்க முடிஞ்சதா? 3வது இடத்துக்கு சென்றது அதிமுக. அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளக்கூடிய அளவிற்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் தன்னுடைய நிலையை அங்கே வந்து நிலைநிறுத்தினார் என்று சொன்னால் இதில் அதிமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரான்னு பார்க்கணும். இன்னைக்கு அவர் தாய் கழகத்தில் இணைந்திருக்கார். 1972 நினைக்கிறேன் அவருடைய அரசியல் பயணம். சாதாரண கிளைக்கழக செயலாளராக அதிமுகவில் தொடர்ந்து பயணித்து வந்து படிப்படியாக, ஆக்சுவலாக 1 வருஷம் எடப்பாடியோட சீனியர் அவர்.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கிய ஆண்டே 1974ன்னு நினைக்கிறேன், அவருடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கி. இப்படி தொடர்ந்து உழைத்து வந்தவருக்கு இன்றைக்கு திமுக வந்து ஒரு சுயமரியாதை இயக்கமாம் தன்னுடைய தாய் கழகத்தில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னை இணைத்து கொண்டு இன்றைக்கு சிறப்பாக பணியாற்ற அவருடைய களப்பணியை ஆரம்பித்து விட்டார். தென் மாவட்டங்களில் திமுக வீக்காக இருக்குது. திமுக ஆல்ரெடி தென் மாவட்டங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் வந்தது இன்னொரு ஸ்ட்ராங் எப்படி போகுதுன்னா, தென் மாவட்டங்களில் நிற்கிற பாஜகவும் அதிமுக வேட்பாளரும் டெபாசிட் வாங்குவது கூட இன்றைக்கு கடினமாக மாறி இருக்கிறது அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருகையால். இதே தென் மாவட்டங்களில் ஃபோக்கஸ் பண்ணி மதுரையில் என்ன பிரம்மாண்டத்தை காட்டணும். ஏன் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சிக்கு வந்தோடனே ஒரு வேற வேற இடமே கிடைக்கலையா அவங்களுக்கு பிரச்சார கூட்டம் நடத்துவதற்கு? அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக வந்த காரணத்தினால் பயந்து கொண்டு, என்னடா தென் மாவட்டங்களில் நமக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு பயந்து கொண்டு அண்ணன் பிரதமர் மோடி அவர்களை மதுரைக்கு வர வச்சு ஒரு பெரிய கூட்டத்தெல்லாம் நடத்துகிறாங்க. மோடி அவர்கள் பேசுகின்ற போது திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசினார். அவர் அந்த இறந்த அந்த இளைஞனை பற்றியெல்லாம் வந்து அந்த இளைஞர் பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. நான் கடந்த டிசம்பர் மாதம் அந்த இளைஞர் இறந்த உடனே ராஜாஜி மருத்துவமனை, மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு முன்பு நின்று இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தினாங்க. அப்போது அந்த இறந்த அவர் பேர் வந்து ஏமச்சந்திரன் நினைக்கிறேன், அவர் இறந்த அந்த இதில் அவங்க அம்மா வந்து வீடியோ போட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க, தயவு செய்து என்னுடைய மகனுடைய இறப்பை அரசியலாக்காதீங்க, தயவு செய்து அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கோரிக்கை வச்சாங்க. ஒரு பிரதமர், ஒரு நாட்டினுடைய பிரதமர் இவ்வளவு இழிவான செயலில் ஈடுபடலாமா? அரசியலாக்க வேண்டாம் என்று அவங்களுடைய தாயார் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் மீறி இதை அரசியலாக்கி இருக்கிறார். ஒரு பிரதமராக இருப்பவர் இவ்வாறு செயல்படுவது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இந்த மாதிரி ஒரு உடலை வைத்து திருப்பரங்குன்றத்தை வைத்து அரசியல் செய்வதற்கு அதாவது வெற்றிவேல் வீரவேல் என்று தன்னுடைய உரையை தொடங்குகிறார். அதாவது நம்ம திருப்பரங்குன்றம் விஷயம் நடக்கும்போது ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு. வட மாநிலங்களில் அவங்க இதை கையில் அதாவது என்னுடைய பார்வை எப்படின்னா, கடவுள் மத நம்பிக்கை ஆன்மீகம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ஆனால் பாஜகவினுடைய தொடர்ந்து மதவாதத்தையும் மதத்தையும் வைத்து அரசியல் செய்ய வேண்டும். இது வந்து இந்துக்கள் பூமி, இது வந்து இந்துக்கள் பூமி அப்படின்னா சிறுபான்மையினரை தொடர்ந்து ஒரு ஏளனமாக பேசி வருபவர்கள் பாஜகவினர். அதற்கு தக்க பதிலடி அதே மதுரை மக்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தருவார்கள். ஓகே, முதல்வர் அவர்கள் சிறப்பு நிதி 2000 அறிவிச்சிருக்கார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 1962ஆம் ஆண்டு முதியோர் ஓய்வூதியம் தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம் என்பது 1974இல் தொடங்கப்பட்டது. ஆதரவற்ற விதவையர் ஓய்வூதிய திட்டம் 1975இல் தொடங்கப்பட்டது. ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஓய்வூதிய திட்டம் 1984இல் தொடங்கப்பட்டது. இதெல்லாம் வெவ்வேறு ஆண்டில் தொடங்கப்பட்டிருந்தாலும் அப்போது அன்றைக்கு ஆட்சியிலிருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படி தொடங்கப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கு வந்து அவர்களுக்கு சிறப்பு. இதெல்லாம் குமுலேட்டிவாக பார்க்குறப்ப இது எல்லா திட்டத்துக்குலேயும் இருக்கக்கூடிய அதாவது இது பயனடைந்து கொண்டிருக்கிற ஒரு 74 லட்சம் பயனாளிகளுக்கு 2000 ரூபாய் தந்திருக்கிறார். அதே மாதிரி மீனவர்களுக்கு 8000 ரூபாய் என்பது சிறப்பு நிதியாக தந்திருக்கிறார். இது உள்ளபடியாக நான் தான் அன்றைக்கே போன முறையே சொல்லிட்டு போனேன், வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை இந்த பிரேக்கிங் நியூஸு 1 மணி நேரத்திற்கு ஒரு பிரேக்கிங் நியூஸாக மாறிக்கொண்டு வருகிறது. இதற்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் எவ்வாறெல்லாம் இந்த சமுதாயத்தை மாற்ற நினைத்தாரோ, எவ்வாறெல்லாம் தமிழ் சமுதாயமும் தமிழ்நாடும் வளர வேண்டும் என்று நினைத்தாரோ, அதற்கு ஒருபடி மேலாக சென்று இன்றைக்கு எல்லா திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறார் எங்களுடைய தன்மான தலைவர் அவர்கள். அதனால் இதை பார்த்து அதாவது ஒரு பயந்து கொண்டுதான் இன்றைக்கு எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு வந்து இது பொய் குற்றச்சாட்டை செலுத்தணும், பொய் குற்றச்சாட்டை வைக்கணும். இன்னைக்கு சிறப்பு நிதி வந்துச்சு, இந்த நியூஸ் எங்கடா வெளியே போயிருப்போதுன்னு சொல்லிட்டு இது காங்கிரஸ் நியூஸை வந்து புகுத்தி விட்டாங்க. எங்கடா இது பெருசாகி அவங்களுக்கு எல்லா மெசேஜும் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவியிருப்போம். ஏன்னா அன்னைக்கு அந்த 5000 வர்றப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக வந்து 5000 கொடுத்துருச்சு, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்துறோன்னே இவங்களால் அதை வந்து சகிச்சிக்க முடியல. எங்கடா இந்த 2000மும் அந்த அதாவது கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு ஒரு சிறப்பு நிதி, இதெல்லாம் வந்து எங்கடா அவருடைய ஓட்ஸ் எல்லாம் திமுகவுக்கு போயிட போதோ என்ற ஒரு அச்சத்தில் காங்கிரஸ் இழுபறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி உருவாக்கி விடுறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுபடாது சார். ஓகே பிரதர், இன்னைக்கு தஞ்சையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வந்து நடத்தியிருக்கார். நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கார்.
முதல்வருக்கு நன்றி சொல்லியிருக்கார். அதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் வந்து நடத்துகிற நிகழ்ச்சியை பற்றி நான் பேசலாமா என்று எனக்கு வந்து நான் வந்து ஒரு கரெக்டான நல்ல சப்ஜெக்டை பேசணும்னு தான் வந்திருக்கேன். காமெடி நியூஸும், அதாவது தொலைக்காட்சியில் வருகிற ஒரு காமெடியன் பண்ணுற விஷயத்துக்கெலாம் நான் வந்து பதில் சொல்லணுமான்னு எனக்கே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் விமர்சனங்களை திமுக மீது தானே வைக்கிறாங்க. நான் வந்து டெல்டாக்காரன்னு சொல்லிட்டு டால்டா கொடுத்துட்டு போக மாட்டேன் அப்படிங்கலாம் பேசுகிறாருல. விமர்சனங்களை பொதுவாக வந்து திமுக மேலே தான் அதிகமாக வைக்கிறார். டெல்டாக்காரன் டால்டா கொடுக்க மாட்டேன், இது ஏதோ ஒரு மூவியோட டைலாக்னு நினைக்கிறேன். அவர் போன முறை ஸ்கிரிப்ட் வந்தது நான் தப்புன்னு நினச்சேன். ஸ்கிரிப்ட் ஏதோ வந்துச்சு போன முறை, இது அழுந்து லெஃப்ட் ஹேண்ட் இது கண்ணை துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த ஸ்கிரிப்ட் உண்மைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் வச்சு தான் அவர் பேசுகிறாரு. கையிலே எடுத்துட்டார், கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு கையில் எடுத்துட்டு ஸ்கிரிப்டை வச்சு அதில் அப்படியே இதை வாசிக்கிறார். மக்களுடைய உணர்வுகளும் மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் மக்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரிந்து அவர் பேசினார் என்றால் நான் அவருக்கு பதில் சொல்லுவேன். யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டு 5 நாளாக வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணது மறந்து போச்சுன்னு பேப்பரை வச்சு படிக்கிறவர்களாக நான் பதில் சொல்ல முடியுமா என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நான் போய் ஒரு மக்கள் பிரச்சனையை நான் பேசுகிறேன். மக்களுடைய உணர்வுகளுக்கு டெல்டாவில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா நான் காது கொடுத்து மக்கள்கிட்ட போய் கேட்கணும். கேட்டுட்டு வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கா, ஓகே நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். இதே எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் நமக்கு நாமே 234 தொகுதிகள்லையும் அவர் தலைவராக செயல் தலைவராகுவதற்கு முன்பாக எல்லா தொகுதிகள்லையும் போயிட்டு நமக்கு நாமையில் 234 தொகுதிகள்லையும் போயிட்டு ஒரு 100 நாள் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா மக்கள்கிட்டையும் குறைகளை கேட்டு வந்து 2016ஆம் ஆண்டு தேர்தலில் அந்த குறைகள்லாம் பிரச்சாரமாக பண்ணார் அவர். அப்படி ஒரு தலைவன் இருக்க வேண்டும். பனையூரில் 10 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு டேரெக்டாக போய் ஒரு நானும் கூட்டம் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வேன் மேலே நின்று அந்த ஸ்கிரிப்டை பார்த்து பேசுகிறவர்களுக்குனா நான் பதில் சொல்லணும்னா அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு தான் நான் பதில் சொல்லணும். ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது அவர் தான். மேபி அவர் யாருன்னு வேணால் கேட்டு சொல்லணும், அவருக்கு வேணால் பதில் சொல்கிறேன். இல்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? அதான் சொன்னாருங்க இல்லையா, இப்போ நான் குடிநீரை பற்றியெல்லாம் பேசுகிறேன், காவிரி மேலாண்மை பற்றியெல்லாம் பேசுனா என்ன தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. எனக்கு ஆர்ஓவியை வச்சு தண்ணிக்குள்ளே போய் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியும். 3 மணி ஆனால் வீட்டுக்கு போய் தூங்க தெரியும், அவ்வளோதான் அவருக்கு தெரியும். வேறு என்ன தெரியும்? டெல்டாவில் போய் இல்லை, டெல்டாக்கு நீங்கள் வந்திருக்க இதுக்கு முன்னாடி எப்போ வந்தாருங்க? எப்படி எல்லாம் தெரியும்? பனையூரில் உட்காந்து டிவி பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிருமா? இப்போ நீங்கள் போகிறீங்க, நீங்களே ஒரு ஃபீல்டுக்கு போய் சர்வே பண்ணுறீங்க, ஸ்டூடியோலேயே உட்காந்து சர்வே பண்ணுங்கன்னா சர்வே பண்ணுவீங்களா? மக்களுடைய மனநிலையை நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்களா? அப்போது பனையூரை விட்டு 10 நாளைக்கு ஒரு முறை வெளியே வந்து டீ குடிச்சிட்டு போகிறவருக்கு எப்படி மக்களுடைய மனநிலை தெரியும் என்று தான் என்னோட கேள்வியாக நான் பார்க்குறேன். அவர் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறத விட நான் பர்சனல் விஷயத்துக்கு போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். நான் தவிர்க்கிறேன். பதில் சொல்கிற விஷயத்துக்கு அவர் பதில் சொன்னால் போதும். ஓகே, உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.